ஏதாவது சின்ன பெட்டி கேஸாவது கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனா சிக்க மாட்டேன்து. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, ஏதாவது மாட்டோம். சார் காசு இரு, நான் தரேன். அப்படியே கொடுத்துட்டாலும் வணக்கம் முதலாளி. வணக்கம் டீ வேணா. மேனேஜர், இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி நம்ம படத்துல வச்சா எப்படி இருக்கும்? ஜி சூப்பர் ஜி. என்னடா சான்ஸே இல்ல. கரெக்ட். இப்பெல்லாம் யார் தம்பி சக்கரை வாங்கிட்டு வா. உண்மைதான் ஜி. சரிண்ணே. ஒழுங்கான சினிமா எடுத்தா ஏன் பார்க்க மாட்டாங்க? என்ன சொல்ற? சான்ஸே இல்ல. இப்படி ஓசி திப்பி ஒரு நிமிஷம் கொடுங்க. எடுத்துக்க. கேஸு கிடைச்சிடுச்சு. தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தம் அடிக்கிற. பத்தவை அப்புறம் இருக்குடி உனக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வைக்கிறேன். எப்படின்னு கேளு. எப்படி ஜி? சீக்கிரம் பத்தவை. கதை வைத்து அடச்சா, ப்ரொடியூசரே நம்ம கதையை கேட்டு மிரண்டாருன்னா பாத்துக்க. அப்படியே ஜி. சூப்பர் ஜி. என்னடா நான் சொல்றது? சான்ஸே இல்ல. அட போங்க ஜி. சொட்ட ரொம்ப சுரியானே. இந்த வாட்டி மாட்டுடி. 4 டிவிடியை பார்த்துட்டு படம் எடுத்துறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லப்பா. பத்தவை இததான் எதிர்பார்த்தேன். சே, எப்ப பத்த வைப்பான் சார்? இந்த கதையை பழைய ப்ரொடியூசர் ஓகே அப்படின்ட்டானா ஒழுங்கா நம்மளை எடுக்க விட்டுருக்க மாட்டான். உண்மைதான் ஜி. இந்த மேட்டரை குழப்பினதே அவரோட மச்சான் தான் ஜி. கரெக்டா சொன்னீங்க. ஏய் போண்டாவையா, கொலை பண்ணது மச்சாலடி நீதாண்டி. ஆனா கடவுள் இருக்கானே, கடவுள் இருக்கான் இல்லையேன்னு சொல்லிட முடியாது. ஒரு கதை படைச்ச இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்கல்ல, வந்துட்டார்ல இன்னொரு ப்ரொடியூசரே. அப்பா தாங்களடா சாமி கொல்றானுங்களே. இந்த படத்தை சிறப்பா எடுக்கிறோம், பிரிச்சு மேயிறோம், ஹாலிவுட்ட மேரெல்லாம் வைக்கிறோம். ஜி இந்த கதையை நீங்க எடுத்தீங்கன்னா ஹாலிவுட்டையே அப்படி புரட்டி போடுவீங்க ஜி. ஹாலிவுட்டியா? உன்னால பிளே விட்டியா பற்ற முடியாது. ஒவ்வொரு சீனும் லைவா இருந்தா இப்படி இருக்கும். சீன்ஸ் லைவா இருக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள போறோம். கரெக்ட். ஸ்டேஷனுக்குள்ள போறோம், சீனை பிடிக்கிறோம், ஜெயிச்சு காமிக்கிறோம். வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? என்னடா சான்ஸ் இல்லனா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஜி சூப்பர் குட்ல ஆர்பி சௌத்ரி சார் கூப்பிடுறாங்க, வரேன் ஜி. ஹலோ. ஸ்டேஷன் உள்ள வர பயந்துக்கிட்டு இவன் மட்டும் நேக்கா தப்பிச்சிட்டானே. பாத்தியா, ஆர்பி சௌத்ரி சார் கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது. அப்பாயின்மெண்ட், ஆமா அப்பாயின்மெண்ட். கருப்பா செவப்பான்னு இவருக்கு மட்டும் தெரியுமாக்கா? ஒரு நாட்டு கிடைச்சா போதும், அதுதான் இல்ல. என்ன எவ்வளவு நேரம் டீ சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? நானும் அரை மணி நேரமா பார்த்துட்டு இருக்கிறேன். சிகரெட்டை வைக்கிறான் எடுக்கிறான தவிர சிகரெட்டை அடிக்கவே மாட்டான். அரை மணி நேரம் இல்லையா, 5 மணி நேரம் ஆனாலும் அடிக்க மாட்டான். என்னங்க சொல்றீங்க? எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன். வாங்க போலாம். போங்க, நான் வரேன். சார் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார். ஏன்? இங்க பாருங்க சார், என்ன அரெஸ்டான் சார். சார் இவ்வளவு தான் சார் நடிச்சா, எல்லாம் உள்காயம் சார். இவன் மேல முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. ஏய், இன்னும் 2 பேர் வந்து நின்னுட்டு எஃப்ஐஆர் போடுங்கறீங்க. இது என்ன எஃப்ஐஆர் சத்திரமா? நல்லா இருக்குல? சான்ஸ் இல்ல. சச்சங். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்னையா பண்ற? சினிமாவில் நான் டைரக்டர் இருக்கேன் சார். இருந்துட்டு போ. அது இல்லை சார், நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதெல்லாம் இங்க எடுக்க முடியாது, முதல்ல வெளியே போ. அது இல்லை சார், நான் எடுக்க போற படம் யதார்த்தமா வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேகரிக்கணும். என்னது? கேசரி செய்ய? இல்ல சார், சேகரிக்கணும்னு தமிழ்ல சொன்னேன். ஓஹோ, சேகரிக்கணுமா? அப்புறம் அதான் நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு போவோம். ஜோ, உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கையா? ஆமா சார், பார்த்துருப்பீங்க. மைண்ட்ல கொஞ்சம் ஓட்டி பாருங்க. எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா, 4 இட்லியும் கெட்டி சட்னி தான்க்கா இருந்தது. யோ, அவனா நீ? ஆமா சார். இன்னும் டைரக்ட் ஆகலையா? என்ன சார் பண்றது, சினிமாவே ஒரு போராட்டம் தானே சார். இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ப்ரொடியூசர் ரெடி சார், லொகேஷன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஆனா கதை தான் சார், அதான் சார் வந்தேன். சரி சரி.
யோ ஆ. உன்ன மாதிரி ஒரு சில டைரக்டருங்க தாயா ஆ. காவல்துறையை போட்டு சும்மா கிழின்னு கிழிக்கிறானுங்க. சார் எல்லாத்தையும் அப்படி சொல்லாதீங்க சார். சினிமாவிலையும் நல்லவங்க இருக்கத்தான் சார் செய்யறாங்க. இப்ப பாருங்க, காவல்துறையில உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் சார் சினிமாவிலையும். சரி ரொம்ப ஐஸ்ல வைக்காத, ஏற்கனவே வேர்த்து விரிவித்து தான் வந்திருக்கேன். சரி சார், பெர்மிஷன். சரி, இங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் இல்ல, உட்காரு. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்கப்பா. சார் நாங்க 2 பேரும் புருஷன் டாடிங்க சார். புருஷன் பொண்டாட்டியா? சார் எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் சார். ஐயா வணக்கம் ஐயா. உட்கார். குட் மார்னிங் சார். என்ன கேஸ்? டைவர்ஸ் கேசியா? டைவர்ஸ் கேஸா? இவன் மேல எஃப்ஐஆர் போடனா போட மாட்டேங்கிறார் சார். மோ, நீ சொன்ன உடனே எஃப்ஐஆர் போடுறது இதுன்னு உங்க ஒப்ப விடா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் இவனால வந்தது சார். எது என்னாலயா? ஹலோ, ஆ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பாசமா இருந்தான். இப்போ டோட்டலா மாறிட்டான் சார். யாரு? நானா? ஆமா நீதான் சார். கல்யாணம் ஆகி 3 மாசம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தான். இப்போ ஏன் இப்படி பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார். நீங்க வேணும்னா இவங்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டு போனது இல்ல சார். ஒரு சின்ன gift கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார் இவ பொய் சொல்றா சார். இந்த 4 வருஷத்துல வீட்ல இருந்ததை விட வெளியில சுத்தம் தான் சார் அதிகம். சார் இவ ஒரு நாளாவது இவ கையால சமைச்சு சாப்பாடு போட்டு போலான்னு கேளுங்க சார். சார். சமைச்சு எப்படி சார் கையால போட முடியும்? சமைச்சு வேணா வச்சுட்டு போக முடியும். ஏன் ஏன்னா எனக்கு நைட் டியூட்டி, அவருக்கு பகல் இருக்கு. முதல்ல 2 பேரும் எங்க வேலை செய்றீங்க? கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன் சார். சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு வெளியில போய் தான் சார் சாப்பிட்றோம். வீட்டில் கிச்சன் ஒன்று இருக்குன்னு தான் சார் பேரு. கேட்டா பீஸா பர்கர்லாம் இருக்கிறப்ப எதுக்கு ப்ரெஷர் குக்கர்னு ரைமிங்கா வசனம் பேசுறா சார். அதை விட கொடுமை என்னன்னா, இவ பிறந்த நாளைக்கு நான் செலவு பண்றது நியாயம், இவ தங்கச்சி பிறந்த நாளைக்கு நான் தான் செலவு பண்ணணும்னு சொல்றா சார். அது என்ன சார் நியாயம்? அடப்பாவி, மச்சினிச்சிக்கு செலவு பண்றதுக்கு இப்படி தயங்குறான். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. இவன்ட்ட கேளுங்க. கல்யாண நாள் எப்போன்னு சொல்லிட்டு கேளுங்க சார். அது வந்து சார் பாத்தீங்களா சார், ஒரு கல்யாண நாள் கூட தெரியல. இவன் கூட எப்படி சார் வாழ முடியும்? அச்சோ, இதுங்க சண்டையில நம்ம கல்யாண நாள் மறந்து போச்சே. போகும்போதே வர சொல்லி வர விட்டா. ஜேட்டையா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். நான் வீட்டுக்கு போலாம், அப்புறம் எனக்கு டைவர்ஸ் ஆயிடும். நான் அலெக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து என் டியூட்டி பார்க்கட்டும். அவர் டியூட்டியை நான் வந்து பாத்துக்கிறேன். இவங்களை என்ன இதுன்னு பாத்துக்க. சரிங்க. சரி, அப்படி கொஞ்சம் ஓரமா போயிருங்க. சரிங்க சார். அப்புறம் விசாரிக்கிறேன். ஓகே சார். ஐயே, என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற? நீ ரொம்ப யார் பேசுற. பேசுறது? நீதான் ரொம்ப நீதான் பேசுற. பேசாத. நீ பேசாத. நீ பேசாத. நீதான் பேசுற. எல்லாம் நீதாங்க. சீ, வாய் மூடு. நீ முதல்ல வாய் மூடு. வாய் மூடு நீ. நீ பேசவே பேசாத. பேசாத. இது பழைய காவியம். டேய் இங்க வா. இத புடிங்க. சான்ஸே இல்ல. விட்டுறாதீங்க, புடிங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சாணி. என்னது சானியா? சாணி. சாணி இருக்கு சார், நானே சொல்றேன் சார். அவர் பேர் ஜானகிராம. அது ஸ்டைலா சுருக்கி ஜானின்னு வச்சுக்கிட்டாரு. ஓ, ஆனா அவருக்கு ஜா வராது. அதுதான் உங்களுக்கு அது சாணின்னு கேட்டிருக்கு. இருந்தாலும் சாணி தான். ஆனா அவர் பேரு ஜானி. சார், நான் சினிமாவில் டைரக்டரா இருக்கேன். ஆ. புதுசா ஒரு படம் பண்ண போறேன் சார். அதுக்கு ப்ரொடியூசர் ரெடி, டெக்னீஷியன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, லொகேஷன் ரெடி சார். எவரிதிங் ரெடி. ஆனா கதை தான் சார் ரெடி ஆகணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அதுவும் கிடைச்சிரும் சார். யோ, நானே செம்ம கான்ல உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து கதை சொல்லு, அதை சொல்லு. பையா சார், நான் பெருமைக்காக சொல்லல சார். காதலுக்கே பேர் போன அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, முருகன் ஐஸ்வர்யா, இவங்க எல்லாம் அப்படியே பிறந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. இரு. அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, அது யார் முருகன் ஐஸ்வர்யா? சார், காதல் படத்துல. ஆமா சார். யோ, அதெல்லாம் தோத்த காதலியா? அதோட எங்களை ஒப்பிடுற? உங்க லவ் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். சொல்றேன். ஆமா சார், ஜெயிக்கும் ஆமா சார். சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஆமா சார். உங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படியே லைவா சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி நான் பெரிய டைரக்டர் ஆயிடுறேன் சார். யோ, எங்களுடைய லவ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய சொல்ல முடியாது. சார் சார் சார், ப்ளீஸ் சார், சார் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சார், ப்ளீஸ் மேடம் சார், ப்ளீஸ் சார், மேடம், மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் யோசிக்கிறார். இருக்கு சார். டேய், நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க சார். ஓம் கந்தத்வாராம் துராதிருஷாம் நித்தபட்டாம் கரேஷனே ஈஸ்வரீகம் சர்வபூதானாம். தம்பி நகை போடுறவா பேரெல்லாம் எழுதிக்கோ. சொர்ணாபிஷேகத்துக்கு நகை போடுறவா போடுங்க. மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்யே ச தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரஜோதயாதே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலஜே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேக தேகி. இது என்னது? அம்பாளுக்கு தங்கத்தால சொர்ணாபிஷேகம் பண்ணி இத கொண்டு போய் ஆத்துல வச்சோம்னா பொன் பொருள்லாம் சேருங்கிறது ஐதீகம். நீங்களும் போடுங்க.
போடுங்க தம்பி. நகை மாறி போச்சுன்னு என்ன பண்றது? அதுக்கு தானே இந்த அம்பி எல்லாருடைய பேரெல்லாம் எழுதிட்டு வரானே. போடுங்க தம்பி. அட போங்கண்ணே, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. வயசானவன் நானே போடுறேன். சும்மா போடுங்க தம்பி, நல்லது நடக்கணுமா? ஐயா, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதியா? கார்த்தி. கார்த்தியா? கோவிந்தா கோவிந்தா. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனா ஹப்னோதி சர்வம் ஹலோ, எல்லாரும் கீழே தானே நிக்கிறோம். எங்க போற? ஆறுக்கு போறேன். தள்ளி போயா. ஆறுக்கா? புரியலையா? கியூக்கு அப்புறம் ஆறுங்கறாரு. தம்பி, கியூ அரஸ்லாம் எங்களுக்கு தெரியும். வரிசையில வா. யோ பயா. சாமி, முதல்ல ஏன் மோதிரத்தை கொடுங்க சாமி. அப்பா உங்களுக்கு தந்தாங்க. ஓகே. சாமி, கையே உள்ள போக மாட்டேங்குது. எந்த இல்ல நினைக்கிறேன். என்னடா மோதிரம் மாறி இருக்கான் பாரு. பாத்துறேன். அதோ அந்த பொன்னாண்ட மாறிடுத்து. சாரி தம்பி, அந்த பொண்ணாண்ட மோதிரம் மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கோச்சிக்காம போய் வாங்கிக்கிறேல, தவறா நினைக்காதே. என்ன சாமி? ஏங்க ஒரு நிமிஷம். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ.